Example 4.3 use a protractor to draw an angle 45 degree. So இது எப்படி பண்ணணும்னா first scale ஒரு baseline வரையணும். ஓகேவா, ஸ்கேல்ல ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்டரை அந்த பேஸ் லைன்ல வச்சு we have to mark 45 degree. கிளியர். ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ல என்ன பண்ணணும், we have to draw a line in the scale. ஒரு லைன் நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம். ஸோ this is the point. This is the starting point. இப்போ ப்ரொடெக்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோயின்சைட் ஆகணும், இந்த பேஸ் லைன்ல கோயின்சைட் ஆகணும். இப்போ ப்ரொடெக்டர் பார்த்தாங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு பெரிய லைன் கொடுத்துருக்காங்களா ஆங்கிள் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் 180 டிகிரி. ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணணும், கரெக்டா இங்கே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆன அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இன்னர் ரீடிங் தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 அப்புறம் 40க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கு 45. இந்த பெரிய லைன் தான் என்னது 45. கரெக்டா அந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோம். ஸோ மார்க் பண்ணிட்டு ப்ரொடெக்டர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல்ல we have to connect this line. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா this angle is 45 degree. கிளியரா? So let us mark it as PQ, the ray, in the rear என்னன்னு சொல்றோம் PQ ray அப்படின்னு சொல்றோம். Then this ray we mark it as PR. Clear? So angle RPQ, ஓகேவா, RPQ is equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is 45 degree. கிளியர். இதை நம்ம எப்படி எழுதக்கூடாது, வாட் இஸ் த ராங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி எழுதக்கூடாதுன்னா எந்த இடத்துல சென்டரா இருக்கிறோம் அந்த ஆங்கிள் தான் 45 டிகிரின்னு நம்ம எழுதணும். PQR வந்து 45 டிகிரின்னு எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகே. ஸோ PQRனா என்ன அர்த்தம், கியூவை மட்டும்தான் அது குறிக்குதுன்னு அர்த்தம். கியூல பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ஆங்கிள் எதுவும் மார்க் பண்ணல. ஸோ த ஆங்கிள் தட் இஸ் RPQ is 45 டிகிரி. ஓகே, this is the way to mark the angle. இப்போ இதுவே இந்த ப்ரொடெக்டர்ல அதர்வைஸ் இன்னொரு சைட்ல நம்ம எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா see here we can draw a line. ஓகே, இப்போ இந்த ப்ரொடெக்டர்ல நமக்கு இன்னொரு டவுட் வரும். ஸோ we take it as a base angle. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளியில இருக்கிறது முன்னாடி என்ன பார்த்தோம், உள்ள இருக்கிற ஆங்கிளை மெஷர் பண்ணோம். இப்போ வெளியில இருக்கிற ஆங்கிள் 10, 20, 30, 40, 45. So 45 எங்க வரும், இங்கே வரும். ரைட். இப்போ so I am marking this angle. So இதுல கிளியரா என்ன நம்ம நோட் பண்ண போறோம், this angle is 45 degree. ஓகேவா, நம்ம ப்ரொடெக்டர் வச்சு நம்ம எப்படி எங்க வச்சோம் ப்ரொடெக்டரை பார்த்தீங்கன்னா இங்க வச்சு இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருக்கிற ஆங்கிள் தான் 45 டிகிரி. இதை நம்ம கிளியரா நோட் பண்ணணும். இந்த ஆங்கிள் வந்து என்னது 45 டிகிரி கிடையாது. இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க, டோட்டல் ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகே, இது டோட்டலா 180 டிகிரி. அப்போ இது வந்து 45 டிகிரினா ஸோ ஹவு மச் சப்ராக்ட் பண்ணா எவ்வளோ வரும், திஸ் இஸ் 5. இங்க என்ன வரும், 7 minus 4 is 3 and 1. ஓகே, இப்போ ப்ரொடெக்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இது 45 டிகிரி, இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 135 டிகிரி. அப்போ நோட் பண்ணும்போது கிளியரா நோட் பண்ணணும். நவ் லெட் அஸ் மார்க். இப்போ இது நம்ம P, ஓகே, இது Q, இது R அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் த ஆங்கிள் RPQ. RPQ is equal to 45 டிகிரி. ஓகே, நம்ம இங்க சிம்பிள் எது நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான். அந்த ஆல்பபெட்ஸ் வந்து PQR எடுத்துக்கலாம், ABC எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம்.